Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியில வாயில வச்சதுமே கரையிற செம்ம டேஸ்டியான வெண்ணெய் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெண்ணெய் புட்டு கொஞ்சம் கூட சொதப்பாம பெர்ஃபெக்ட்டா செய்யிறதுக்கு கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெண்ணெய் புட்டு பாக்கும்போது அப்படியே ஜெல்லி போல இருக்கும். செம்ம சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா இருக்கும். फ्रेंड्स, ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். வெண்ணெய் புட்டு செய்யிறதுக்கு முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அரிசியில தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டைம் அரிசியை கழுவிட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு அடுத்தது இந்த அரிசி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்து அரிசியை கழுவும் போது ரேஷன் அரிசியில் இருக்கிற எல்லா அழுக்குமே வெளியே வந்துடும். அதே போல் இந்த ரேஷன் அரிசியோட வாசனை நம்ம செய்ய போகிற அந்த ஸ்வீட்டில் கொஞ்சம் கூட இருக்காது. அரிசியை கழுவுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அரிசியில் ஊற்றுற தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கிளியராக தெரியணும். அந்தளவுக்கு அந்த ரேஷன் அரிசியை க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரேஷன் அரிசியை நம்ம 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். 1 மணி நேரம் அரிசி ஊற விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. அரிசி ஊறியிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு அரிசியை எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா 1-2 உடையணும். இதிலே நீங்கள் அரிசி ஊறியிருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு பாதி அளவுக்கு அரிசியை மட்டும் ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி இந்த அரிசியை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரிசியை அரைச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வெண்ணெயை தொட்டு பார்த்தா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கையில் மாவு எடுத்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் கூட ரவை போல் இருக்கக்கூடாது, நல்ல வெண்ணெய் போல் இருக்கணுங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிற அரிசியையும் இதே போல் வெண்ணெய் பதத்துக்கு மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி அளந்து எடுத்தோம்ல அந்த கிளாஸாலேயே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அரிசியை நல்லா மாவை அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு விஸ்க் அப்படின்னா ஸ்பூனை வச்சு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை தண்ணியை கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம வந்து அரிசி அளந்து எடுத்தோம்ல அந்த கிளாஸாலேயே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாவோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள். கையில் எடுக்கும்போதே மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை. அதே போல் கையில் மாவு எடுத்து கீழே விட்டோம் அப்படின்னா தண்ணி மாதிரி விழுதில்லை, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அரைச்ச மாவு அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கிளாஸில் அரிசியை அளந்து எடுத்தோமோ அந்த கிளாஸாலேயே 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரிசியை அரைச்சி அந்த மாவு வந்து கரைக்கிறதுக்கே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். மொத்தமாக 7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அடுத்து இந்த தண்ணி கூட 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பை கழுவிட்டு இந்த தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பை வேக விட்டுடலாம். கடலைப்பருப்பு வேகிற டைமில் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்ணெய் புட்டு செய்கிறதுக்கு நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரே கப்பாலே அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். அதே போல் அந்த வெண்ணெய் புட்டோடைய டெக்ஸ்சரும் கரெக்டாக வரும். வெள்ளத்தை பாகுப்பதம் வர வரைக்கும் சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் சூடு பண்ணாலே போதும். இப்போ பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. வெள்ளத்தை வடிகட்டும் போதே அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அடுத்து கடலைப்பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் புட்டுக்கு எப்போவுமே குழைவாக வேக வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நெத்து பதமாக இருக்கிற போல் வேக வச்சுக்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல்ல இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அந்த அரிசி மாவை இந்த தண்ணி கூட சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அரிசி மாவை சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கைவிடாமல் கலரி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது இந்த அரிசி மாவு கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் புட்டு நம்ம எந்த அரிசியில் செஞ்சாலுமே அரிசியோட அந்த வாசனைன்றது கண்டிப்பாக அந்த வெண்ணெய் புட்டில் வரும். அதனால் ஏலக்காவை நம்ம லாஸ்ட்டாக வெண்ணெய் புட்டு செஞ்சதுக்கு அப்புறமா சேர்க்குறத விட இந்த மாதிரி அரிசி மாவை சேர்த்த உடனேவே ஏலக்காய் தூளை சேர்த்து இந்த அரிசி மாவை வேக வச்சிங்க அப்படின்னா எந்த அரிசியில் நீங்கள் செஞ்சாலுமே அந்த வெண்ணெய் புட்டில் அரிசியோட அந்த வாசனை கண்டிப்பாக வரவே வராது. அதே போல் சூடான தண்ணியில் அரிசி மாவை சேர்க்குறோம்ல அப்போலேருந்து நம்ம வெண்ணெய் புட்டு செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த அரிசி மாவு நல்லா வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவை நல்லா கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா திக்காகி வரும். ஓரளவுக்கு தான் இப்போ திக்காகி இருக்குது. இது இன்னுமே நல்லா திக்காகணும். அது வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அரிசி மாவு நல்லா வெந்து கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளை தண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்ணெய் புட்டை புழுங்கல் அரிசியில் மட்டும் இல்லாமல் பச்சரிசி இட்லி மாவு அரிசியில் கூட செய்யலாம். நான் ஏற்கனவே பச்சரிசியில் எப்படி வெண்ணெய் புட்டு செய்யணுன்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வெல்லமும் அரிசி மாவும் இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1 கிளாஸ் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்ணெய் புட்டுக்கு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் கொடுக்கறதே நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிற இந்த தேங்காய் துருவல். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை வேக வச்சு அதே தண்ணியிலேயே அரிசி மாவு வேக வச்சு செய்யறதும் தான். இந்த வெண்ணெய் புட்டு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அரிசி ஊற வைக்கிறது மட்டும்தான் அதிக நேரம் ஆகும். மற்றபடி இதை செய்யறது ஒரு 15 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வெள்ளை தண்ணி சேர்த்ததால வெண்ணெய் புட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடும். இப்போ வெண்ணெய் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெண்ணெய் புட்டை பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு 4-5 சின்ன சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கப்பில் எண்ணெய் அப்படிலாம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு வெண்ணெய் புட்டை ஊற்றி வச்சோம் அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா கப்லேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்ணெய் புட்டை சேர்த்துக்கலாம். எல்லா கப்லையுமே வெண்ணெய் புட்டை சேர்த்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதோடைய சூடு ஆற விட்டுடலாம். இது ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே சூடு ஆறிடும். ஒரு 45 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். வெண்ணெய் புட்டு நல்லா சூடு ஆறி நல்லா செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். சைட்லேயுமே தானாகவே டிமோல்ட் ஆகியிருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு கப்பில் இருக்கிற வெண்ணெய் புட்டை மட்டும் நான் ஒரு பிளேட்டில் டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நம்ம கவுத்த உடனேவே சூப்பராக டிமோல்ட் ஆகி வரும். அப்படியே ஸ்பூனால் எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபியோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்குற அடுத்த நண்பர்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெண்ணெய் புட்டு ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.